இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனைக் கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இந்த சம்பவத்தை நீங்கள் லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு எரிகோவின் அந்த வழியா பிரவேசிக்க அந்த நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகே என்னப்பட்ட ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். இயேசு எப்படிப்பட்டவர் பார்க்க வகை தேடுகிறான். என்ன இயேசுவை குறித்து எல்லா இடத்திலும் பேசுறாங்க. மகத்தான அற்புதத்தை செய்கிறாராம், இறந்தவங்களை உயிரோடு எழுப்புறாராம், எவ்வளவோ காரியங்கள். அதோடு மட்டுமல்ல, வியாதியஸ்தரை சுகமாக்குறார், பார்வையற்றவருக்கு பார்வை பெரும்படியா செய்யறார். நிறைய காரியங்களை கேட்டு நாமும் போய் அதை பார்ப்போம்னு சொல்லி வகை தேடி போகும்போது கூட்டம் அதிகமா இருந்தா இவன் கொஞ்சம் ஆள் குள்ளமா இருந்தா பார்க்க முடியல. அப்படியும் சோர்ந்து போடாம திருப்பி முயற்சி எடுத்து ஒரு காட்டுத்தி மரத்துல ஏறி இந்த வழியா தானே வருவாரு பாத்துடலான்னு பார்க்கும்போது மரத்து மேல ஏறி உட்கார்ந்து கொண்டார். இயேசு வழியாய் கூட்டமா ஜனங்க வரங்க போயிட்டு இருக்கிறாரு. அங்க வந்த உடனே இயேசுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அந்த மரத்துக்கு கீழே நின்று அண்ணாந்து பார்க்கிறார். யாரும் நடந்து போறவங்க அண்ணாந்து பார்க்க மாட்டார்கள். இயேசு இந்த சகையுடைய வாஞ்சையை பார்க்கிறார். பார்த்த உடனே அண்ணாந்து பார்த்து, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா. சகேயு இயேசு எப்படிப்பட்ட ஒரு பார்க்கத்தான் விரும்பினார். ஆனால் இயேசு அந்த வாஞ்சையை பார்த்து, பாவம் வீட்டுல வந்து நீங்க நான் தங்கணும் பாங்கிறாரு. ஆண்டோட பிளானே எப்படி மாறி இருக்கும் பாருங்களா. அழகா கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு. எல்லாரும் முருவருக்காங்க. இவன் டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், பாவியான அந்த மனுஷன் வீட்டுக்கு போறாருன்னு சொல்லிட்டு முறுமுறுத்தாங்க. ஆனாலும் ஏசு அங்க போன உடனே வசனம் சொல்லுது, அந்த வீட்டுல பெரிய மாற்றம் நடக்குது. அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வருது. சகைக்குள் ஒரு பெரிய மாற்றம் வருது. வாழ்க்கையே மாறிடுது. யோசித்து பாருங்களா. இல்லத்தில் இயேசு வந்தார். சகையுடைய உள்ளத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றம், ஒரு சமாதானம், நிறைய கிருபை வந்துருச்சுது. இதை தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அன்னைக்கு நம்முடைய இல்லத்துக்குள்ள இயேசு வந்தார்னு அனுமதி சொன்னா எல்லா இருள் மாறிடும், பாவங்கள் சாபங்கள் மாறிடும், நோய்கள் மாறிடும், பலவீனங்கள் மாறிடும், சமாதான குறைவு மாறிடும். நம்முடைய உள்ளத்திலும் வந்துட்டாருன்னா போற இடத்துல எல்லாம் நம்ம தைரியமா சந்தோஷமா எல்லா சூழ்நிலையும் ஃபேஸ் பண்றவங்களா மாறிடுவோம். பயப்பட மாட்டோம். ஒரு ராஜா திரளான ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்துல 3 பேரை கனப்படுத்த விரும்பினார். என்றால் தன்னுடைய தேசத்துக்காக அவங்க பெரிய வீர தீர செயல்களை செய்ததுனால எல்லா ஜனங்களும் மத்தியில் அவங்களை கௌரவிக்கணும், கனப்படுத்தணும் விரும்பி அவங்களை கூப்பிட்டு, உங்களுக்கு என்ன வேணும் கேட்டதை நான் கொடுத்துருவேன்னு சொல்லி கேட்கிறாரு. முதலாவது ஒருத்தட்ட கேட்கும்போது, ராஜாவே, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, குறிப்பிட்ட அளவு இந்த அளவு பணம் கொடுத்தீங்கன்னா நான் அதை எல்லாத்தையும் அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். என்னதும் ரைட், சாங்ஷன் சொல்லி அவன் கேட்ட ஒரு பணத்தொகையை கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறார். 2ஆம் ஆளை கூப்பிட்டார். உனக்கு என்னப்பா வேணும்? ராஜாவை, எனக்கு கொஞ்சம் லேண்ட் வேணும், ஒரு 25 ஏக்கர் இடம் கொடுத்தீங்கன்னா நான் நல்லா அதை விவசாயம் பண்ணி அதை ரெடி பண்ணி அதன் மூலமாக எனக்கு வருமானத்துக்கான வழியை நான் ஏற்படுத்துவேன். ரைட், கிராண்டட் சொல்லி அதையும் கொடுக்கிறாரு. 3ஆம் நபர் வந்த உடனே ஒரு ஏழை மனுஷன் தான். அவர் சொல்றாரு, ராஜாவை, எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து நீங்க எங்க வீட்டுல சாப்பிடணும், அதான் சொல்றாரு. ராஜா தான் சொல்லிட்டாரு, அவனை என்ன கேட்டாலும் கொடுப்பேன்ட்டு, கிராண்டட் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. ஒரு நாள் வருவேன்ட்டு சொல்லிட்டு டேட் கொடுத்துட்டாரு. சரின்னு போயிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, நிகழ்வுகள்லாம் நடந்து கலை நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா அடுத்த நாள்ல இருந்து இவன் ஒரு கிராமம், ஒரு சின்ன ஒத்தடி பாதை தான். அதிகாரிகள் வேகமா வந்து அந்த கிராமத்துக்கு ரோடு போடுறாங்க. லைட் இல்ல, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எல்லாமே கொடுக்கறாங்க. இவன் வீடு சின்ன குட்டியா இருக்க வீடு, அதை பெருசாக்குறாங்க. நிறைய விதத்துல எல்லாம் கெட்டி ரெடியாகி உள்ள ராஜா வந்தா தங்கணுமே, உட்காரணுமே, இருக்கணுமே, அதுக்குள்ள காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அந்த சின்ன கிராமமே விழாக்கோலம் போட்டுருச்சுதான். அதோடு மட்டுமல்ல, ராஜா சாப்பிடணும் அப்படி சாதாரண என்ன சாப்பிடணும் அந்த அளவு எல்லா தேவைகளையும் சந்திக்கிற அளவு எல்லாம் பார்த்த உடனே
அந்த ஏழை மனுஷனுடைய அந்தஸ்தே உயர்ந்துருச்சுதான். அந்த மனுஷனுடைய அந்தஸ்து மட்டும் இல்ல, அந்த வீடு மாறினது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கை தரமும் மாறி அந்த கிராமமே மாறிடுச்சுதான். ராஜா வந்தா போதும். இன்னைக்கு நாம எதை கேட்கிறோம்? கிஃப்டுக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டு நம்முடைய உயிரை கொடுக்க கூட ரெடியா இருக்கிறோம், உடலை கொடுக்கிறோம், பிரயாசங்கள் இருக்குது, வேர்வை சிந்துறோம், தூக்கத்தை கூட அடவு வைக்கிறோம், ஓடிட்டே இருக்கிறோம். ஆனா கிவ்வருக்கு கொஞ்சமா டைம் கொடுக்கிறோமா? கிஃப்ட் வரும் போகும், ஆனா கிவர் வந்துட்டா எல்லாமே கிஃப்டா மாறிடும். இந்த சிந்தனை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஏசு நம்முடைய வாழ்க்கையில வர்றதுக்கு அனுமதிச்சிருக்கிறோமா? இல்லைன்னா இன்னைக்கு நீங்க வாங்கப்பா, நீங்க போதும்பா, உங்க கிருபை போதுப்பான்னு சொல்லி நம்ம ஜெபங்கள் இப்படி மாறும் என்று சொன்னா நிச்சயமாகவே வாழ்க்கை மட்டுமல்ல, நம்ம இருக்கிற பகுதியும் மாறும். ஜெபிப்பு மகளான்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளை தந்திருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இப்போ உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உண்மை முதலாவது தேடும் பொழுது நம்முடைய ராஜ்யத்தை தேடும்போது எல்லாமே நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்கப்பா, கூட கொடுக்குறீங்கப்பா. நம்முடைய வார்த்தை தான் சொல்லுது. ஆனா அநேக நேரம் நாங்கள் உலகத்தின் காரியங்களை, உலகத்தில் உள்ளவைகளை நாடுகிறோம், தேடுகிறோம், ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், அதற்காகவே வாழ்கிறோம் அப்பா. மெய்யான மெய் தேவனாகிய நித்திய ஜீவனை கொடுக்கிற உண்மை நாங்க விட்டு விடுகிறோம் அப்பா. அப்படி அல்ல, இந்த நாளிலும் கூட நீங்க வேணும்பா. உலக பிரகாரமான ஒரு ராஜா, ஒரு பெரிய ஆளுகை செய்கிற மனுஷன் ஒரு இடத்துக்கு போனால எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுது. ஆனா நீ ராஜாதி ராஜா, சிருஷ்டிகர்த்தா, சர்வ வல்லமையுள்ளவரப்பா. நீங்க எங்க இல்லத்துல உள்ளத்துல வந்துட்டீங்கன்னா அதை காட்டிலும் மேன்மை வேற ஒன்றும் இல்லையே. அந்த வாக்கியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இந்த நாள் நீ நடத்துவீராக. துதி கனமையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில வருந்தி அழைப்போம், வருவாரு, தங்கி இருப்பாரு, சூழல் எல்லாம் தானாக மாறிவிடும். அப்புறம் என்ன, எல்லா விதத்திலும் வாழ்ந்திருக்க முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். ஓ இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம்.